Hello viewers, welcome செய்கிறேன் அக்மல் ஃபுட்க்கு. வித்தியாசமான முறையில் வந்து ப்ரோனுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட முடியும். ரச சாதம் அதே மாதிரி சாம்பார் நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு இது வந்து சாப்பிட முடியுங்க. நல்லாவே இருக்குங்க. கொஞ்சம் நான் வந்து வித்தியாசமாக வந்து செஞ்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அதிகமாக ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 350 கிராம் இருக்கும் ப்ரோன் எடுத்திருந்தேன். இது வந்து உரிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 200 இருக்கும், 200 கிராம் வந்துடுச்சு ப்ரோனு. இப்போ இதுக்கு என்னென்ன மசாலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நீங்கள் எடுத்தாகணும். அப்போ தான் வந்து அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து மசாலா வந்து எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். காரம் கம்மியாகவே இருக்கும், கலரும் நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து கரம் மசாலா தூள், அதே மாதிரி வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே 3/4 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாமே வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லாவே வந்து பொடியாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பசங்களுக்கு வந்து சாப்பிடக்குள்ளே வந்து தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ண முடியும். இதில் 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது. இதில் பார்த்தீங்கன்னா கோர்ன்ஃப்ளவர் வந்து 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு. நீங்கள் வந்து 3/4 டீஸ்பூனும் சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரோன் இருந்ததால் சேர்த்துக்கிட்டேன் 1 டீஸ்பூனாக. இதில் வந்து கொஞ்சமாக வந்து சாப் பண்ண மல்லித்தவையும் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இதுக்கு நல்லா வந்து நம்ம கையாலேயே வந்து பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். நல்லாவே வந்து மசாலா எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகும். அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து நல்ல மெலிசாவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பூண்டு பல்லுக்கு சின்ன சின்னதாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அவாய்ட் பண்ண முடியும். போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கணுங்க. நல்லா பொன் உருவலாக பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலா போட்ட ப்ரோனுக்கு இதில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வதக்கலாம். இதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து வேக விடணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதங்கின பிறகு இந்த மசாலாலாம் வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து வேக விடலாங்க. அப்பப்போ நடுவில் வந்து கிளறி கொடுங்க. மூடி எதுவுமே வந்து போடாதீங்க. இப்போ இதில் வந்து நம்ம போட்டோம் இல்லைங்களா அரிசி மாவு, கோர்ன்ஃப்ளவர் மாவு, இதில் இருக்கிற இந்த மோச்சூர் வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதிகமாக வந்து போடாதீங்க, இல்லைனா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சமாக இதில் வந்து மல்லித்தழை வந்து தூவிடலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதத்தோடு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வந்து ரொட்டி, சப்பாத்தி சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குப்தா கறியும் வந்து செஞ்சுருக்கேங்க. அதே மாதிரி வந்து ப்ரோன் தொக்கும் வந்து செஞ்சுருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.